ஜெயலலிதாவுக்கு ஆக்சிஜன் கலந்த ரத்தத்தை செலுத்தும் செயற்கை நுரையீரல் பொருத்தும் வகையிலான எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேஷன் உபகரணம் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. முதல்வர் ஜெயலலிதாவுக்கு மாரடைப்பு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அடுத்த 12 மணி நேரம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் அவருக்கு எக்ஸ்ட்ரா கார்போரியல் மெம்பரேன் ஆக்சிஜனேஷன் எனும் எக்மோ என்ற உபகரணம் மூலம் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இது செயற்கை நுரையீரல் போன்ற ஒரு உபகரணமாகும். நுரையீரல் செயல்படாத நேரத்தில் இந்த கருவி பொருத்தப்படுவது வழக்கம். இந்த கருவி இதயம் மற்றும் மூச்சு சீராக இருப்பதை உறுதி செய்யும். இப்போது ஜெயலலிதாவுக்கு இந்த உபகரணம்தான் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த உபகரணம் இரத்த நாளங்களில் தூண்டுதலை ஏற்படுத்தி அதை உந்தி தள்ளும். ஆக்சிஜனை சேர்த்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றும். இதயம் நுரையீரலுக்கு உரிய ரத்தம் செல்வதை இக்கருவி உறுதி செய்யும். கார்பன் டை ஆக்சைடு ரத்தத்தில் அதிகம் சேரும் போது அது உயிருக்கு ஆபத்தை விளைவித்துவிடும். ஆக்சிஜனை உடலுக்கு சேர்க்கும் பணியை நுரையீரல் செய்ய வேண்டும். ஆனால் அது செயல்படாமல் போகும்போது ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்படும். அப்போதுதான் இந்த கருவி மிகுந்த அவசியப்படுகிறது. இதற்காக கத்தீட்டர் என்ற சிறு கருவி, அதாவது பேஸ்மேக்கரை போல இதயத்தின் அருகே உள்ள மைய இரத்த நாளத்தில் பொருத்தப்படும். செயற்கை பம்ப் ஒன்று இந்த கருவிக்குள் இரத்தத்தை செலுத்தும். அப்படி ரத்தம் செலுத்தப்படும் முன்பாக ஆக்சிஜனை கலக்கும் ஒரு கருவி வழியாக அந்த இரத்தம் பாயும். அப்போது உரிய ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு உடலுக்குள் ரத்தம் செல்வது உறுதி செய்யப்படும். சுவாச கோளாறால் நோயாளியின் உயிருக்கே ஆபத்தான நிலை ஏற்படும் போது இது பயன்படுத்தப்படுவதாக கூறப்படுகிறது.